ஆதியாகமம் 36வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரை. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்சவரலாறு. ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாளையும் குமாரத்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். ஆதாள் ஏசாவுக்கு எலீப்பாசை பெற்றாள். பஸ்மாத்து ரெகுவேலை பெற்றாள். அகோலிபாமாள் எயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள். இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடுமாடுகளையும் மற்ற ஜீவஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளினிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாயிருந்தது. ஆதலால் ஏசா சேயீர்மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். சேயீர்மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களுமாவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலீப்பாஸ் என்று பேர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பேர். Genesis chapter 36 verses 1 to 10. Now these are the generations of Esau, who is Edom. Esau took his wives of the daughters of Canaan, Adah the daughter of Elon the Hittite, and Aholibama the daughter of Anah the daughter of Zibeon the Hivite, and Bashemat Ishmael's daughter, sister of Nebajoth. And Adah bare to Esau Eliphaz, and Bashemat bare Reuel, and Aholibama bare Jeush, and Jalam, and Korah. These are the sons of Esau, which were born unto him in the land of Canaan. And Esau took his wives, and his sons, and his daughters, and all the persons of his house, and his cattle, and all his beasts, and all his substance, which he had got in the land of Canaan, and went into the country from the face of his brother Jacob. For their riches were more than that they might dwell together, and the land wherein they were strangers could not bear them because of their cattle. Thus dwelt Esau in Mount Seir. Esau is Edom. And these are the generations of Esau the father of the Edomites in Mount Seir. These are the names of Esau's sons: Eliphaz the son of Adah the wife of Esau, Reuel the son of Bashemat the wife of Esau.